ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பட்டு மாமா சேனல் வந்து போயிடுச்சு ஒரு இஷ்யூவால் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து செகண்டாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த சேனல்ல முழுக்க முழுக்க நான் சின்ன பொண்ணு வச்சு காமெடி வீடியோஸ் மட்டும் தான் போட போறேன். அதுல வந்து லவ் ஸ்டோரிலாம் வராது. ஃபுல்லாவே காமெடி வீடியோ மட்டும் தான் வரும். நீங்கள் காமெடி வீடியோஸ் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பேருக்கு வந்து லவ் ஸ்டோரி தான் பிடிக்கும். ஸோ அவங்க லவ் ஸ்டோரி மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு திரும்ப வீடியோ பார்க்கலன்னா எனக்கு தான் கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் சின்ன பொண்ணு காமெடி வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் ஸ்டோரி மட்டும் தான் பாப்பீங்க அப்படின்னா நம்மளோட தித்திக்கிற ஸ்டோரிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. காமெடி வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அச்சோ அம்மா, திரும்ப திரும்ப அரவாங்க, என்னால முடியாது. எஸ்கேப். அட பாவி பயலே, எங்க அம்மா பார்த்தோன்னே எப்படி ஓடிட்டான் பாரு. திருட்டு பைய. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது தானே இருக்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இது கோவில், சும்மா நம்ம வீடு நினைச்சு அப்படியே கத்திட்டு இருக்காதீங்க. என்னது பொறுமையா பேசணுமா? வாயில நல்லா வந்தறா பாத்துக்க. ஏண்டி ஒழுங்கா அடக்கமா ஒடிங்கனால இருக்க முடியாதுல்ல? இப்ப என்னதாம்மா பிரச்சனை? அப்படி என்ன பண்ணிட்டேன்னு இப்ப இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க? சீ, உன்னை பெத்ததுக்கு நான் பேக்காமலே இருந்து தொலைஞ்சிருக்கலாம். என்ன பண்ணிட்டே நான் கேக்குறேன். படிச்சு உன்கிட்ட சொன்ன அவன்கிட்ட பேசாதவன் பக்கம் போகாதன்னு கேட்டியா? திரும்ப அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. இப்ப என்ன பிரச்சனை? பேசுறது ஒரு குத்தமா? அம்மா இதெல்லாம் சும்மா பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காத. முதல்ல வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருமா. உன்னை இத சொல்லு, உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாருன்னு. நீ ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு இப்படி வந்து கத்த போறேன்? என்ன தேவையில்லாம எதுவும் பேச வைக்காத பிரியா. ஒழுங்கா நல்ல முறையில இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கத்திட்டு இருக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா அதான் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா என்ன? என் மனசு ஃபுல்லா கார்த்தி மாமா தான் இருக்காங்க. சியோய், கோயில்ல பாக்குறேன், இல்ல வேற ஏதாச்சும் பண்ணிட போறேன். உனக்கு வாயை முறுக்கிட்டு இரு. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரியா பேசிட்டு இருக்க? அடங்க அப்படியாரி. ஒரே ஒரு பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாத்தியா? என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அடிக்க வேண்டிய வயசுல உன அடிச்சு ஓடிக்கு வளர்ந்துருந்தனா இப்ப எதுக்கு இவ்வளவு திமிர் பேச்செல்லாம் பேசிட்டா இருந்திருப்ப? மா இந்த கோயில வச்சு சொல்றேன், நீ என்ன அடிச்சாலும் சரி கொன்னு போட்டாலும் சரி, நான் கார்த்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வேற எவனுக்கும் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். ஐயோ என்ன வார்த்தை பேசுறா பாரு. யார் காலையாவது விழுந்தா கேவலமா நினைக்க மாட்டாங்க. ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறா பாரு. பிரியா, சும்மா தேவையில்லாம பேசி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காதே. அவனை கல்யாணம் பண்ணி என்ன அவன் கூட சேர்ந்து நீ திருவோட ஏந்த போறியா? அதுக்காடி உன்னை இவ்வளவுக்குள்ள பெத்து வளர்த்தேன். இந்த பாருமா, நான் கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் சரி இல்ல பிச்சை எடுத்தாலும் சரி, அது என்னோட பிரச்சனை. நீ ஏதோ அதை பத்தி எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ பேசுற பேச்சுக்கே 4 ஆறு அரைஞ்சா கூட என் ஆத்திரம் தீராது. கோயில்னு பாக்குறேன்டி, இல்லைன்னா உன்னை இப்ப கொன்னே போட்டிருப்பேன். ஐயய்யே, சி, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாமா? வீட்டுல தான் வந்து எப்ப பார்த்தாலும் நொசன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்தா இங்கே வந்து ஏமா அப்படி கத்திட்டு இருக்கீங்க? இரிட்டேட் ஆகுது தெரியுமா? உங்களை பார்த்தாலே அப்படி எரிச்சலா இருக்கு. என்னது ஒரு பெத்த தாயை பார்த்தா உனக்கு எரிச்சலா இருக்கா? என்னமா பிரியா இப்படி எல்லாம் பேசுற? உன் அம்மாவை பார்த்தா உனக்கு எரிச்சலா இருக்கு போல. அவங்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கும்போது உனக்கு குளுகுளுன்னு இருந்துச்சா என்ன? ஐயோ, இது வேற சிஞ்ச கடிச்சுக்கிட்டு. அத்தை, என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? நான் எங்க அம்மாவே இந்த பேச்சு பேசுறேன். நீங்க ஏதாச்சும் தேவையில்லாம பேசிக்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. எனக்கு எதுக்குடிமா வம்பு? ஏதாச்சும் நல்ல விதமா அட்வைஸ் பண்ணா இப்படிதான் பேசுவீங்க. அவங்க விதிப்படி நடக்கும். சரி, இப்பவே என் கூட வாடி. எங்க? ஏன் எங்கன்னு கூப்பிட்டாதான் மகாராணி வருவீங்களோ? மா சொல்லுமா, எங்க கூப்பிட்டு இருக்க? இப்பவே என் கூட வா. சாமி முன்னாடி சூடகத்துல அடிச்சு சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் அவங்கிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு. என்னால வர முடியாதுமா, சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்ப வர போறியா இல்ல கைய பிடிச்சு எடுத்துட்டு போகவா? இந்த பாருமா, அப்படியே நான் சாமி முன்னாடி சத்தியம் அடிச்சாலும் நான் கார்த்திக் மாமாவை தான் லவ் பண்ணுவேன், அவரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அப்படிதான் சத்தியம் அடிப்பேன். ஆனா நீ சொல்ற மாதிரி நான் ஒரு நாள் சத்தியம் பண்ண மாட்டேன். பிரியா, அட போமா, சும்மா கத்திக்கிட்டே இருக்காத. கத்தி அந்த பிபி எகிரிற போகுது. எங்கடி போற? ஓட்ட தான பேசிட்டு இருக்கேன். கார்த்தி மாமா கிட்ட பேச போறேன், போதுமா?
ஐயோ ஐயோ ஐயோ, நானும் பெத்து வச்சிருக்கேன் பாரு. ஊர் உலகத்துல அவ்வளவு பிள்ளைய அம்மா பேச்ச தட்டாம நடந்துக்கிடுங்க. இது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாலாம் வந்து தொலைஞ்சிருக்கு. ச்சே, பாத்தீங்களா நீ என் முன்னாடியே கோர்ட்டுக்கு மாமாட்ட பேச போறான். ச்சே, அவனை கூட எதையாச்சும் சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா இவ இருக்காளே. ஆமா மீனாட்சி, அந்த கார்த்திக் பையில கூட கண்டிச்சிடலாம். ஆனா இவளை தான் கண்டிக்க முடியல. இவளுக்குலாம் நீ வெளியே மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி நடக்கிற விஷயமா? சரி, எனக்கு எதுக்கு வம்பு? சரி வா மீனாட்சி, நம்ம கோயிலை சுத்தி கும்பிடுவோம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்யும்போது சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆகுது. அபி, அன்னைக்கு நம்ம கம்மியா செஞ்சோம், அதனால சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டோம். இது இப்போ கோயில் பிரசாதம்ல, ஸோ எல்லாருக்கும் கொடுக்கணும். அதனால நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதனால டைம் ஆக தான் செய்யும். ஐயோ ஆமால, நான் அதை யோசிக்காம என்னடா இது இன்னும் பொங்கல் பொங்கலையே பொங்கலையேன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அபி, உண்மையை சொல்லு, சீக்கிரமா செஞ்சா சீக்கிரமா சாப்பிடலாம் தானே யோசிச்சுட்டு இருக்கேன். ரியாக்கா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? அதானே, ஒன்று பத்தி எனக்கு தெரியாது. பொங்கல் செஞ்சு முடிச்ச உடனே நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். அபி, பொங்கல் செஞ்சு முடிச்சதும் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜைக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். அச்சோ, என்ன வெண்ணிலா சொல்ற? கொஞ்சமா டேஸ்ட் கூட பார்க்க கூடாதா? டேஸ்டும் பார்க்க கூடாது, ஒன்றும் பார்க்க கூடாது. அப்படி இன்கேஸ் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கியேன், சாமி நைட்டு கனவுல வந்து உன் கண்ணு ரெண்டே நோண்டிடும். என்னது, கண்ணு நோண்டிடுமா? இல்ல இல்ல, அப்ப நான் பொறுமையாவே சாப்பிட்டுக்கிறேன். அதானே, அந்த பயம் இருக்கட்டும். ரியாக்கா, பொங்கலுக்கு நிறைய நெய் ஊத்துங்க, அப்பதான் ஸ்மெல் அப்படியே தூக்கும். சரி அபி, எனக்கும் நெய் நிறைய ஊத்தினா தான் பிடிக்கும். நிறையவே ஊத்திடலாம். பாத்தீங்களா, நம்மளை மட்டும் இங்க பொங்கல் செய்ய விட்டு எல்லாரையும் காணும். எல்லாரும் எங்க தான் போயிட்டாங்க? ஆளாளுக்கு ஒவ்வொரு இடமா உட்காந்து கதை பேச போயிட்டாங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் அபி. இவங்களெல்லாம் விட்டா நாள் முழுக்க பொங்கல் வைப்பாங்க போலயே. சீக்கிரம் செய்வாங்கன்னு பார்த்தா இன்னும் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. அபி, இப்பதான் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். அதுக்குள்ள உங்க ஆத்துக்கார் கரெக்டா வந்துட்டாங்க போல. எருமை, நீ எதுக்குடா இங்க வந்த? அபிச்சொல்லும், அது உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போலயே இருந்ததா. உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, அதான் வந்தேன். அப்படியே நடிச்சு தள்ளிடுவான், நடிப்பு கல்ல. கேட்டீங்களா ரியாக்கா, அபியை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையா? ஆமா வெண்ணிலா, இருந்தாலும் கொழுந்தனார் ரொம்ப ஓவரா தான் உருட்டாரு. என்னடி முறைச்சிட்டு இருக்க? நான் ஒன்றும் உன்னை பார்க்கலாம் ஒன்றும் வரல. சரி, பொங்கல் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்க வந்தேன். பொங்கல் தானே, இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும், நீங்க கிளம்புங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தாண்டி பண்ற. போடா. பரவாயில்லையே, 3 பேர் சேர்ந்து பொங்கல் வச்சு முடிக்க போறீங்க. நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீங்க முக்காவாசி பொங்கல் வச்சு முடிக்க போறீங்க. சித்தி, நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணோம் தெரியுமா? நீங்க யாருமே வரவே இல்ல. இப்போ கரெக்டா முடிக்க போற நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அச்சோ அபிமா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருந்தது. சாமிக்கு மாலையெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு இருந்தேனா, அதனால தான் டைம் ஆயிடுச்சு. அப்படியா, பரவாயில்ல சித்தி. கிருஷ்ணா, என்ன வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? ரியா, கிடைக்கலடி. என்னது கிடைக்கலையா? ஒழுங்கா லைன்ல நின்னா ஏன் கிடைக்காம இருந்திருக்க போகுது? ஐயோ, நீ வேற ஏன்டி கத்துற? கத்தி கத்தி மானத்தை வாங்கிறாதடி. நான் ரொம்ப நேரமா லைன்ல நின்னேன், ஆனா கிடைக்கலடி. நீங்க இருக்கீங்களே, வேஸ்ட் வேஸ்ட், ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டீங்க, சரியான வேஸ்ட். அடியே, புளியோதரை வாங்க தெரியலனா என்ன வேஸ்ட்னு சொல்வியா? ஆமா, சரியான வேஸ்ட் பீஸ் போங்க. என்னடா நடக்குதுங்க? அண்ணனும் அண்ணியும் அப்படியே கண்ணாலே பேசிக்கிறீங்க. அது 2 பேரும் கண்ணாலே காதல் பண்ணுவாங்களா இருக்கும். நீ வேற ஏமா, கண்ணால அப்படியே காதல் பண்ணி கிழிச்சிட்டாலும். என்ன ரியாக்கா, ஒரே லவ்ஸ் தான் போலயே. ஆமா, அப்படியே லவ் பண்ணிட்டாலும். ஆனா போடி, சரியான வேஸ்ட் பீஸ். அண்ணி, என்ன எங்க அண்ணனை வேஸ்ட் பீஸ்னு சொல்றீங்க? கொழுந்தனாரே, நான் உண்மையை தான் சொல்றேன். சக்தி, இதெல்லாம் சாதாரணம். பொண்டாட்டிங்க நம்மளை திட்டுறதெல்லாம் என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? இதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தானே. நீ ஃப்ரீயா விடு. இல்லையே, ஏதோ ஒண்ணு இருக்கு. அண்ணி, இப்ப எதுக்கு நீங்க எங்க அண்ணனை வேஸ்ட் வேஸ்ட்னு சொல்றீங்க? என்ன கிருஷ்ணா, சொல்லிடவா? ஐயே, வாயை முடிக்கிட்டு சும்மா ரெடி. சக்தி, இங்க வா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை தானே, என்ன வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி, எதுக்கு உன்னை அண்ணி வேஸ்ட்னு சொன்னாங்க? அப்படி என்ன இருந்துற போது? ரியாக்கா ஏதாச்சும் புளியோதரையோ பொங்கலோ கேட்டிருப்பாங்க. கிருஷ்ண மாமா அதை வாங்கி கொடுக்காம இருந்திருப்பாங்க, அதனாலதான் வேஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன இவ்வளவு கரெக்டா சொல்றா? இதுக்கு மேல எங்க நின்னா நம்ம மானம் போயிரும். அவ்வளவு வரும் சேர்ந்து ஒட்டுக்கா சேர்ந்து கலாய்ன்னு கலாய்ச்சிருவாங்க. பேசாம தப்பிச்சிருவோம். என்னென்ன அப்படியா? டேய், அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்பா வேற கூப்பிட்டாரு, மறந்துட்டேன். நான் போறேன். எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. என்ன, எல்லாரும் இங்க இருக்காங்க, சூர்யா மாமாவை மட்டும் ஆளையே காணோம். எங்க போயிருப்பாங்க? சரி, எங்க இருக்கிறாரு என்ன பண்றாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ரியாக்கா, தேங்காய் திருவுறதுக்கு திருவள்ளுல, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். வெண்ணிலா, நீ இருமா, நான் போய் வாங்கிட்டு வரேன்.
இல்லம்மா, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் தண்ணி தாகமாவும் இருக்கு, நான் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்ன மீனாட்சி, பொங்கல் வைக்கிற வேலையை பார்க்காம இங்க நின்றுட்டு இருக்க? இல்லைங்க, இவ்வளோ நேரம் அங்கே தான் நின்னேன். அதான் 3 பேரையும் பார்த்துக்க சொல்லிட்டு நான் இப்போ தான் இங்கே வந்தேன். அப்படியா, சரிம்மா. ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படி என்ன பேசணும்? அது ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். நம்ம பிரியாவை பற்றி தான். நல்ல விஷயம் சொல்ற, பிரியாவை பத்தின்னு சொல்ற, அப்படி என்ன? இல்லைங்க, ஏன்னோ 1 மாசத்துல பிரியாக்கு படிப்பு முடிஞ்சிடும். அதான் பிரியாக்கு நிறைய வரன் வேற வந்துக்கிட்டே தான் இருக்கு. நல்ல இடத்துல பார்த்து பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. உங்களுக்கு என்னங்க தோணுது? என்னம்மா மீனாட்சி நீ, இப்போ உடனே கல்யாணம் அவசியமா என்ன? இன்னும் 1 மாசத்துல படிக்க முடியுது, அதுக்கப்புறமா மேற்படி படிக்கணும் வேற சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு பிடிச்ச வரை படிக்கட்டுமே, கல்யாணம் எல்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி போற இடத்துல இருக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் பிள்ளை சந்தோஷமா நிம்மதியா இருப்பாள்ல. ஏங்க, அதுக்கு இல்லைங்க, இப்பவே நிறைய வரன் தேடி வருது, எல்லாம் நல்ல நல்ல இடம். அதான் பிரியாக்கு ஏத்த இடமா இருக்கும்னு தோணுச்சு. சரி, அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கலான்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். மீனாட்சி, நம்ம முடிவெடுத்தது என்ன பிரயோஜனம்? பிரியா தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாள்ல. ஏங்க, அவ விருப்பப்பட்டபடி படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனையோ பிள்ளைங்க விருப்பப்படி படிக்கிறாங்க. அதுக்கேத்தாப்புல நம்ம ஏதாச்சும் மாப்பிள்ளை வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. நீ சொல்றது புரியுது மீனாட்சி, எதுவா இருந்தாலும் இது பிரியா வாழ்க்கை, அதனால பிரியா தான் முடிவெடுக்கணும். என்னங்க, அவளே முடிவெடுக்கட்டும்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம பாப்போங்க, அவளுக்கு மாப்பிள்ளை பிடிச்சதுன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி மீனாட்சி, நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். சரி பாரு, பிரியாவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்குற வேலையை பார்க்குறேன். மீனாட்சி, எதுவா இருந்தாலும் அவசர அவசரமா பண்ணாம பொறுமையா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிரியாக்கு ஒன்றும் வயசாயிரல, அதனால நீ பொறுமையா பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ சரிங்கங்க. சரிம்மா, சாமி அலங்காரம் பண்றதுக்கு மாலை பூவெல்லாம் கேட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க. ஒரு வழி அந்த மனுஷன் ஒத்துக்கிட்டாரு. ச்சே, இவரை சமாளிக்கிறதுதான் பெரிய கஷ்டம். எப்படியாச்சும் பிரியாக்கு வேற இடத்துல மாப்பிள்ளைய பார்த்து முடிஞ்ச வரை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இவருக்கு மட்டும் பிரியா கார்த்திகை தான் லவ் பண்றான்னு தெரிஞ்சது, இவரே ஆளா தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாரு. நடக்கவே கூடாது. என் பொண்ணுக்கு என் விருப்பப்படி நான் நினைச்ச மாப்பிள்ளைய தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்னடி, நம்மளும் அப்பத்துல இருந்து இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இவர் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோ நல்லவரா என்ன? ஆள் பார்க்கவும் ஹேண்ட்ஸமா செம்மையா இருக்காரு. சரி, அப்படியே லைட்டா திரும்பி பார்த்தாருன்னா அப்படியே பேசுற மாதிரி பேசி ஃபோன் நம்பர் வாங்கி அப்படியே கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏ புனிதா, நீ என்கிட்ட அட்டி வாங்க போறடி? அது ஏன் ஆளு, நான் தானே அவரை முதல்ல பார்த்தேன். நீ என்ன அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கி கரெக்ட் பண்ற வரைக்கும் போயிட்ட? அது ஏன் ஆளு. சரிடி அம்மா, நீ தான் அவரை பார்த்த. இருந்தாலும் எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. எனக்கும் தான் அவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நீ கொஞ்சம் விலகிக்கிட்டா நான் ட்ரை பண்ணுவேன். ஆமா, விலகுறாங்களா? ஆசையை பாரு, இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு. இவரை எப்பயாச்சும் கரெக்ட் பண்ணணும்னு தான் யோசிப்பேன். எப்படி விலகணும்னு யோசிப்பேன். சரிடி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் ட்ரை பண்ணுவோம். யார்கிட்ட அவர் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாரோ அவர் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி சரி. ஆனா அவர்கிட்ட எப்படி போய் பேசுறது? நம்ம 2 பேரும் அவர் பின்னாடியே வாரோன்னு அவருக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன் நம்மள திரும்பி கூட பார்க்கல. வேற எப்படி அவரை கரெக்ட் பண்றது? ஐயோ, ஆளு வேற ஹேண்ட்ஸமா செம்ம அழகா இருக்காரு. எனக்கு வேற அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் அவரை ரொம்ப கண்ணு வச்சுட்டேன். ஏய், ஓவரா கண்ணு வைக்காத, கண்ணை நோண்டி விடுவேன் நோண்டி. நீ கண்ணு வைக்க போய் அவருக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் என் மனசு வலிச்சு போயிடும். அப்பா, இவ இருக்காளே. சரி வாடி, அவர்கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் பேச்சு கொடுக்கலாம். சரி சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவர் யார்கிட்ட சிரிச்சு நல்லா மூஞ்சி கொடுத்து பேசுறாரோ அவங்களுக்கு தான் அவர். சரியா? சரி வாடி பேசுவோம், அவர் போயிட போறாரு. ஹாய் சார். ஹாய். ஏங்க, நீங்க இந்த ஊரா? எங்களுக்கும் இதே ஊர் தாங்க, ஆனா நாங்க வெளியூர்ல இருக்கோம். சாமி கும்பிட்டு போலான்னு வந்தோம். அப்படியாங்க. நான் அப்பவே நினைச்சேன் நீங்க வெளியூர்ல தான் இருப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரெகுலரா இந்த கோயிலுக்கு வருவேன், உங்களை ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையா. அப்புறம் இந்த ஊர்லயே உங்களை பார்த்ததே இல்லை, அதனால தாங்க கேட்டேன். சரிங்க. ஐயோ, இவ வேற பேசிக்கிட்டே இருக்கிறாளே, நம்ம என்ன பேசுறது? ஏங்க, நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஆமாங்க, ஆமா டாக்டர். வாவ், டாக்டரா? ஆமாங்க. அடியே கேட்டுச்சாடி, டாக்டராண்டி. கேட்டுச்சு. வாய மூடு, உள்ள கொசுன்னு எல்லாம் போயிட போகுது. ஏங்க, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா அழகா இருக்கீங்க. வாட்? சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, எங்க போறீங்க? இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமா என்ன?
கேட்கணும் தான், ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. ஐயோ, ஒருவேளை நமக்கு முன்னாடி இவ உங்க ஃபோன் நம்பர் வாங்கிடுவாளோ? பேசாம நம்மளே கேட்டுருவோம். எங்க உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமா? என்னது ஃபோன் நம்பரா? நான் இவரை காணோன்னு தேடி வந்தா இவர் என்ன இங்கிருந்து கடலை போட்டுட்டு இருக்காரு. ஏங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க நம்பர் கிடைக்குமா? ஐயோ, யாருமா நீங்க நேரங்கட்ட நேரத்துல? சூர்யா மாமா. என்னது சூர்யா மாமாவா? ஏங்க யாருங்க அது? உங்க அத்தை பொண்ணா என்ன? இல்லைங்க, அப்ப யாருங்க? அது என் பொண்டாட்டி. என்னது பொண்டாட்டியா? எங்க அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுமா. அடியே, கடைசில உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம போயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சாண்டி. சூர்யா மாமா. ஐயோ, இந்த பொண்ணு வேற மாமா மாமான்னு கூப்பிடும்போது என் காதல ஈயத்த காய்ச்ச ஊத்துற மாதிரி இருக்கே. ச்சே, நல்ல ஹேண்ட்ஸமான பையன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றான். எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா ஆல்ரெடி கல்யாணம் ஆன பீஸா உள்ள இருக்கு. இப்பெல்லாம் யார் கல்யாணம் ஆனவன் யார் கல்யாணம் ஆகாதவன் கண்டுபிடிக்கவே முடியல. வாடி, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான், கிளம்பிடுவோம். இல்லைன்னா இந்த பொண்ணு இருக்க கோவத்துல நம்மள கொலை பண்ணிரும். வா போயிருவோம். அதுவும் கரெக்ட் தான். சூர்யா மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, நான் சும்மா தான் இருக்கேன். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? அது பொங்கல் வைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, அதான் ஆளக்கானுமேனு தேடி வந்தேன். ஓ அப்படியா வெண்ணிலா? ஆமா, ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. வெண்ணிலா, அது நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், அதான் பார்த்தனே. வெண்ணிலா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடி. நார்மலா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ, நார்மலா பேசிட்டு இருந்தாங்களா? அதான் உங்க ஃபோன் நம்பர் கேட்டாங்களே. இது கூட உங்களுக்கு நார்மலா பேசுறது தானே? என்ன இவ இப்படி கோவப்படுறா? அப்படியே பார்வையாலே எரிச்சிருவா போலயே. பொண்ணுங்க இருக்கிற இடமா பார்த்து நிற்க வேண்டியது, அப்புறம் பேசுற மாதிரி பேசி அப்படியே கடலை போட வேண்டியது. ஏன் சோடா புட்டி, அப்படிலாம் எதுவும் இல்லடி. நான் என் பாட்டுக்கு செவனையேன்னு தான் இருந்தேன். அதுங்க ரெண்டுங்க தான் வந்து என்கிட்ட பேசிச்சுங்க. ஆமா, இவர் பெரிய ஆணழகே. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து மெனக்கட்டு வந்து பேசுறாங்களாம். வெண்ணிலா, உண்மை தாண்டி சொல்றேன். அப்படியே நொடிச்சு தள்ளிடுவீங்க. வாங்க முதல்ல. வெண்ணிலா, போட்டோ எடுக்கணும்னு சொன்னல, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு மண்ணு வேண்டாம், ஒழுங்கா வாங்க. ஆட பாவீங்களா, எங்கடே இருந்து வரீங்க? ஏற்கனவே என் குடும்பம் கும்மி அடிச்சு போய் தான் கிடந்தது. இதுல இன்னும் கொஞ்சமே கும்மி அடிச்சு விட்டு போயிட்டீங்களேடி. இவ கோவத்தை நான் இன்னும் எப்படி குறைப்பேன்? ஆல்ரெடி என் மேல செம காண்டில தான் இருந்தா. எதுக்கு கோவத்துல இருக்கான்னு எனக்கும் இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரியல. இப்ப இன்னும் கொஞ்சம் கோவமாலாம் இருக்கா. அபி, வெண்ணிலா, பொங்கல் வைக்கிற வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. நீங்க ரெண்டு பேரும் போய் தெப்ப குளத்துல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா, சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு? சரி ரியாக்கா, நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ரியாக்கா, நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க அது வரை தனியாவா இருப்பீங்க? நான் வேணா காமாட்சி சித்தியை வர சொல்லவா? அபி, அவங்க இப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வந்துருவாங்க. நீங்க போய் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி ரியாக்கா, போலாமா? ரியா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது கிருஷ்ணா. ரியா, கோயிலை சுத்தி ஏகப்பட்ட கடை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ண போகலாமா? வேண்டாம் கிருஷ்ணா. என்னடி வேண்டான்னு சொல்றேன்? நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் பார்த்துட்டு தான் வந்தேன். உனக்கு தான் இயரிங்னா ரொம்ப பிடிக்குமே. என்ன கிருஷ்ணா சொல்றீங்க? நிறைய கலெக்ஷன் இருக்கா? ஆமாடி, டிஃப்ரெண்டா வெரைட்டியா, அதுவும் ஜிமிக்கி மாடல்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. பார்த்த உடனே எனக்கு உன் ஞாபகம் தான் வந்தது. அதனால தான் உன்னை கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ என்னடா வேண்டான்னு சொல்ற? ஐயோ கிருஷ்ணா, உண்மையாவா சொல்றீங்க? போலாம் கிருஷ்ணா. ஒரு 5 நிமிஷம் மட்டும், எல்லாரும் வந்துருவாங்க இப்போ. அதுக்கப்புறம் நம்ம போலாம். சரி ரியா. புளியோதரை தான் வாங்கி தரல, அட்லீஸ்ட் கம்மலாச்சும் நிறைய வாங்கி கொடுங்க. அடியே, இருந்தாலும் நீ அந்த புளியோதரை டாபிக்கை விட மாட்டேங்கிற பத்தியா? அதை எப்படி விட முடியும்? காலம் முழுக்க சொல்லி காமிச்சிட்டே தான் இருப்பேன். அதான் தெரியுமே. என்ன மச்சான், உன் தேவை முடிஞ்சதும் எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை போல. டேய், வாயில நல்லா வந்துடும். என்ன சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காது. தேவையும் முடியல, ஒண்ணும் முடியல. நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற. டேய் மச்சான், என்னடா நடந்தது? நான் கூட நீ ரொம்ப பிஸியா இருக்க, அதனாலதான் எனக்கு கால் பண்ணலன்னு நினைச்சேன். என்னடா மச்சான், எல்லாம் நாசமா போச்சுடா. எல்லாமே சொதப்பிருச்சு. எப்படியாச்சும் பால்ல போதை மாத்திரையை கலந்து அந்த பிரியாவை அடைஞ்சிடலான்னு பார்த்தா, நாள் இந்த கார்த்திக் பையன் வந்து கெடுத்தான். 2வது நாள் அந்த கலந்து வச்ச பாலை யாரு குடிச்சாங்க, அந்த பால் எங்கதான் போச்சுன்னு ஒண்ணுமே புரியல. நானும் பைத்தியக்காரத்தனமா அந்த பிரியா ரூமுக்கு போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். சரி, நடந்தது நடந்து போச்சு. கடைசியா ஒரு தாட்டி ட்ரை பண்ணிடலான்னு 3வது நாளும் பால்ல போதை மாத்திரையை கலந்தேன்.
என்னடா ஆச்சு? நான் பால்ல மாத்திரைய கலந்தத ஒரு பைத்தியக்காரி பார்த்து தொலைஞ்சிட்டா. அவ விடுவாளா என்ன? புடிச்சு ஆடு ஆடுன்னு ஆடிட்டா. ஏதோ எங்க அம்மா வந்ததுனால தப்பிச்சிட்டேன். அச்சச்சோ, ஆக மொத்தம் எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணுடா, அந்த பிரியாவை அடையாமனா விட மாட்டேன்.